ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமா? நான் எப்பொழுது ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை யோசித்து நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு கவலைகள் மட்டுமே இருக்கிறது. கண்ணீரை மட்டுமே சுமந்து கொண்டு இருக்கிறேன். நல்ல விஷயங்களை சுமக்கிறேனா என்று கேட்டார். இல்லை, கண்ணீரை தான் மட்டுமே சுமக்கிறேன். 1000 பேர் என்னை தூற்றினால் பரவாயில்லை. 1000 பேர் என்னிடம் பேசாவிட்டால் பரவாயில்லை. என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. என்னை யார் புரிந்து கொள்ள வேண்டும்? நீங்கள், தெய்வமாக இருக்கும் நீங்கள். நீங்கள் என்னை புரிந்து கொண்டாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்தையும் சாதிக்க முடியும். நீங்களே என்னை ஒரு பொழுதும் புரிந்து கொள்ளாத பொழுது நான் எதை வைத்து நான் ஜெயிப்பேன்? எதை வைத்து நான் நல்லபடியாக வாழ்வேன் என்று என்னால் சொல்ல முடியும்? எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கும் எனக்கு இந்த வாழ்க்கை தேவைதானா? இந்த கஷ்டப்பட்டு வாழும் வாழ்க்கையில் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை. எப்பொழுதும் நரகத்தில் இருப்பது போலவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் படாத துன்பத்தையும் படாத அவமானங்களையும் சோகங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கும் எனக்கு எப்பொழுது இதிலிருந்தெல்லாம் விடிவு காலம் வரும் என்பதையே நீ கேட்கிறாய். கண்மணியே, உன்னை சோதனையில் ஆழ்த்தியது உன் கர்மவினை. அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று துடிப்பது இந்த சாய். நீ ஒரு பக்கம் உன்னுடைய வாழ்க்கைக்காக போராடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஒரு பங்கு போராடுகிறேன். இப்படி படிப்படியாக நீயும் நானும் ஒரு போராட்டத்திலேயே இருக்கிறோம். இந்த போராட்டமான வாழ்க்கை களம் எப்பொழுது முடியும் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரிய வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் நீ அழுத அழுகைகள் எனக்கு என்ன தெரியாமலா இருக்கும்? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது தெரியாமலா இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கவலைகளும் எனக்கு என்ன புரியாமலா இருக்கும்? எல்லாம் புரியும். நிச்சயமாக நான் உனக்காக இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உனக்கு நான் பிடித்தது போல நிறைய விஷயத்தை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர வாழ்க்கையில் உனக்கு நான் ஒரு நாளும் கஷ்டம் என்ற ஒன்றையே கொடுக்க மாட்டேன். தீவிரமாக என்னை நீ நம்பலாம். என்னை நீ முழுமையாக நம்பலாம். என்னை நீ எப்பொழுதுமே என்னை என்னுடைய தெய்வம் காப்பாற்றும் என்று நீ நம்பலாம். ஏனெனில் சில பேருக்கு சில விஷயங்களை சொன்னால் புரியாது. உனக்கு சொன்னால் புரியும் தானே? உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, ஏதேது நடக்கிறது என்பது தெரியும் தானே? உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் தூற்றுகிறார்கள். அதை உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்னிடம் அடிக்கடி வந்து நீ கேட்கும் ஒரு கேள்வி, என்னால் எதையுமே பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் கண்ணுக்கு நேராகவே என்னுடைய வாழ்க்கையை கடினமாக பேசுகிறார்கள், கடினமாக ஆக்குகிறார்கள். நான் ஒரு இடத்தில் ஜெயிப்பேன் என்று நின்றால் நீ எப்படி ஜெயிப்பாய் என்பது போல பார்க்கிறார்கள். இப்படி என்னை பார்க்கும் பொழுது நான் யாருக்கு என்ன விதமான விஷயங்களை சொல்ல முடியும் சொல்லுங்கள் என்கின்றாய். தங்க பிள்ளையே, யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னும் அனைத்து இடத்திலேயும் நான் இருக்கிறேன். தெளிவாக உன்னை அழகான பாதைக்கு அழைத்து செல்வேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவலைப்பட்டு கண்ணீரை சிந்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஏங்கியது எதற்காக? உங்களுடைய அத்தனை விதமான அழுகைகளையும் அத்தனை விதமான வார்த்தைகளையும் கேட்டேன். நான் ஒன்றும் காதில் வாங்கி கொண்டு அப்படியே காதில் வாங்காமல் போவது போலும், உங்களை கஷ்டப்படுத்துவது போலும், நான் கண்டு கொள்ளாமல் இருப்பது போலும் நடந்து கொள்ளவில்லை.
உங்களுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக இந்த கஷ்டப்பிடியிலிருந்து மீட்டெடுப்பேன். உங்களுக்கு வர எந்த விஷயத்தையும் செய்ய உங்களுக்கு தோணவில்லை. ஏனெனில் நமக்கு தெய்வம் கஷ்டத்தை தானே தெரிகிறது என்ற ஒரு விரக்தியான ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட நல்ல எண்ணங்களை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொள். தொடர் முயற்சியால் ஒருவன் வெல்லலாம். அந்த ஒரு வெற்றி உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் ஒன்றும் என்னுடைய பிள்ளைகள் இல்லாமல் உங்களை நான் தூரத்தில் வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களை நான் என்றுமே பக்கத்தில் தான் வைத்திருக்கிறேன். வாழ்க்கையில் சில சமயங்களில் என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்கும் பொழுது ஒரு விரக்தி வரும். அதே சமயம் ஒரு பயம் வரும். அந்த பயத்தை நான் உனக்கு இனி வரும் காலத்தில் கொடுக்க மாட்டேன். மாபெரும் ஒரு திருப்தியையும் மாபெரும் ஒரு யோகத்தையும் உனக்கு நான் கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர இதற்கு பிறகு என்ன வாழ்க்கை இது என்ற ஒரு விரக்தியையும் பயத்தையும் கொடுக்க மாட்டேன். மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்றுமே நல்லதொரு பொழுதுகளையும் நல்லதொரு விஷயங்களையும் இந்த சாய் ஆகிய நானே கொடுப்பேன். எல்லா நாளும் நீங்கள் என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம், நல்ல காலம் பிறக்க வேண்டும். நல்ல காலம் பிறக்கும் 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 என்று சொல்லி என்னை ஏமாற்றாமல் நல்ல காலம் பிறக்கும் என்பதை காட்டிவிடுங்கள் என்பார். உனக்கு நான் ஆறுதல் சொல்வதற்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ நான் வரவில்லை. உண்மையில் எது நடக்கப் போகிறதோ அதை சொல்லவே தான் வந்தேன். நிச்சயமாகவே உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன். உன்னுடைய தேவைகளுக்கு அத்தனையிலேயும் உதவியாகவே இருப்பேன். நிச்சயம் நான் உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன், என் வாக்கு என்றும் பொய்யாகாது. நிறைய பொழுதுகள், நிறைய கவலைகள், நிறைய மன உளைச்சல்கள் இருந்த போதிலும் எப்படியாவது உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் என்றுதான் நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக அது போலவே மீட்டி எடுப்பேன். இந்த சாய் 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 என்று நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்டிப்பாகவே பலிக்கும். அதாவது நீ அன்போடு கூப்பிடுகிறாய், சில பேர் கோபத்தோடு கூப்பிடுவார்கள். சாயா என்ன சாய் என்று ஒரு விரக்தியோடு உனக்கு நான் என்ன விதமான கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த ஒரு அன்பு மட்டும் குறைவது இல்லை. ஒரு திருப்தியான ஒரு எண்ணங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. தீராத ஆசைகள், அதாவது என் வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே, இந்த விஷயம் நடக்கவில்லையே என்றெல்லாம் நீ எப்போ பார்த்தாலும் நினைத்து கொண்டு இருக்கிறாய். அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில், அந்த விரக்தியோடு இருக்கும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நடத்தி காட்டுவது என்னுடைய வேலை. எனக்கு ரொம்ப பிடித்தது. சவால்கள் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் காத்திருக்கிறேன் உனக்கான நல்ல விஷயத்தை செய்ய, விடியலை கொடுக்க. நிம்மதிக்கு என்றும் பஞ்சமில்லை. சந்தோஷங்கள் எப்படி இருந்தாலும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். ஆரம்ப காலங்கள் பயமாக இருந்தாலும் போக போக எல்லாமும் உனக்கு புரியும். நன்மைகளையே வைத்து கொள்ளுங்கள். கவலைகளை தூக்கி குப்பையில் போடுங்கள். எதிர்பார்த்தது நடக்கும் என்று மட்டுமே நம்புங்கள். யாரை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன், நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன் என்பதை நம்புங்கள். எப்பொழுதும் நான் உங்களோடு இருப்பேன். ஓம் சாய்ராம்.